10/6/2018 தேதியன்று செய்தித்தாளில் வந்த செய்தி அனைவரையும் நடுங்க வைத்தது. கர்நாடக மாநிலம் கதக் மாவட்டம் நரகுந்த் நகரைச் சேர்ந்தவர் வீரேஷ் காதேமணி. இவர் தனது பைக்கில் சந்தைக்கு புறப்பட்டு சென்றார். அரை மணி நேரம் சென்றதும் காலில் ஈரமாக ஏதோ ஊறுவதை உணர்ந்தார். ஆனால் காலில் ஈரம் பட்டிருக்கும் என்று நினைத்து தொடர்ந்து பைக்கு வேகமாக ஓட்டிச் சென்றார். சந்தையில் தனது வேலைகளை முடித்துவிட்டு மீண்டும் பைக்கில் ஏறி திரும்பி வரும் பொழுது அவருடைய பேண்டின் அடிப்பகுதியில் பாம்பின் வால்பகுதி தெரிந்துள்ளது. இதனால் அவர் அலறிக்கொண்டு குதித்து அங்கிருந்த அருகில் இருந்த கடைக்குள் ஓடினார். சரசரவென்று பேண்டை கழட்டி வீசினார். அப்பொழுது 2 அடி நீளமுள்ள பாம்பு ஒன்று வெளியே வந்து விழுந்தது. அப்பகுதியில் இருந்தவர்கள் அதை பிடிப்பதற்குள் அருகில் இருந்த கழிவுநீர் தொட்டியில் விழுந்து தப்பியது. அவர் பதறிக்கொண்டே, நான் வசிக்கும் பகுதியில் சொந்தமாக ஓட்டம் நடத்தி வருகிறேன். எனது பைக்கை வெளியே நிறுத்துவது வழக்கம். புதர்கள் அதிகமாக உள்ள இடம் என்பதால் அதிலிருந்து வந்து பைக்கின் சைலன்சரில் பாம்பு ஏறி இருக்கலாம். பைக்கை ஓட்ட ஆரம்பித்ததும் சூடேறியதால் வெளியே வந்திருக்கிறது. நல்லவேளை நான் பிழைத்து கொண்டேன் என்று பதறிக்கொண்டே கூறினார். இன்று நாமும் இறைவனின் அருளை எண்ணி பார்க்கிறோமா? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க நமக்கு அதிகாரம் தந்துள்ளாரே, அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! இறைவனின் பாதுகாப்பு மாத்திரம் இல்லாவிட்டால் இப்பால் உலகில் நம்மை யாரும் பாதுகாக்க முடியாது. சங்கீதம் 89:28. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். Psalms 89:28. My mercy will keep for him evermore. One song. உதவி வரும் கண்மாலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மாலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் என்னாலும் தூங்க மாட்டார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். பகலினிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஜெபம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, என்னை உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வாழ்க்கையில் உம்முடைய பாதுகாப்பு எனக்கு அவசியம் ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்போடு என் வாழ்க்கையை வாழ கிருபை புரிய வேண்டும் என்று யெகோவா நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமென்.